5-3-2026 விஷுவ வஷு வருடம் மாசி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை. மாலை 6 மணி 4 நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் உத்திரம். காலை 9 மணி 9 நிமிடங்களுக்கு பின்பு ஹஸ்தம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 10 மணி 30 நிமிடத்திலிருந்து 11 மணி 30 நிமிடம் வரை, மதியம் 12 மணி 30 நிமிடத்திலிருந்து 1 மணி 30 நிமிடம் வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 1 மணி 30 நிமிடத்திலிருந்து 3 மணி வரை, யம கண்டம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி 30 நிமிடம் வரை, குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 9. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஆக்கப்பூர்வமான நன்மைகள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உதவிகள் கிடைக்கக்கூடிய, பதவிகள் கிடைக்கக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படித்தவர்கள் பிழைக்கிறார்கள், நடிப்பவர்கள் பிரபல்யமாகி விடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க அமனலிங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய நாள். ராசி அதிபதி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அயல் நாட்டு பயணங்கள் கௌரவமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீட்டு சூழல்களுக்கு விட்டு கொடுத்து போவதே நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க அரங்கநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த மதிப்புகள் கிடைக்கும். வீரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் காரியத்தில் வெற்றி காணக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாட்டு நடப்புகளில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க வரதராஜ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான செயல்பாடுகளுக்கு நன்மையான காலம் ஆரம்பமாகும். வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதறாத காரியம் சிதறாது என்பதை நினைவில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க கோதண்ட ராம சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புகள் விலகி சிறப்புகள் சேரும். கண்ணுக்கு தெரியாதவங்க மத்தியில் கூட முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றமான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீ கார்கோடேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VQ.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் நண்பர்களாகும் யதார்த்தமான நாள். ராசியிலேயே மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கிறதுனால மனோ தைரியம் அதிகரிக்கும். பெண்களுடைய அடிமனசில் இனம் புரியாத மன மகிழ்ச்சி மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தோஷம் அழகை அதிகரிக்கும், துக்கம் அழகை அபகரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க மருதகாளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துயரங்களும் தோல்விகளும் விலகும். வெறுப்பாக பேசியவங்க முன்னாடி சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்பான சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்திக்கும் வேளையில் சிந்திக்காமல் வருவதுதான் காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பத்மநாத சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதுரியமாக செயல்பட வேண்டிய நாள். எதிரிகளையும் நண்பர்களாக்கி ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான சூழல் ஆரம்பமாகும். 10ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவான உத்தியோகத்தில் போற்றுதலுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைவுகளும் கனவுகளும் நீங்காத இயக்கங்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சார்ந்தவங்க ஆறுபடை முருகப்பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நெருப்பாக செயல்பட வேண்டிய பொறுப்பான நாள். துயரங்களை எல்லாம் தாண்டி உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை பற்றிய சிந்திப்பு வளர்ச்சிகளுக்கான சந்திப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க சண்முகநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்த்து நிற்பவர்களை ஜெயித்து காட்டக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைகள் பெருமளவு நன்மைகள் கொடுக்கக்கூடிய நாளாக, நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடுகிற ஆட்டமெல்லாம் 6 அடி நிலத்தில் அடக்கம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QI. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் காணக்கூடிய நாள். வாகன யோகங்களும் வகையான செல்வங்களும் சேரக்கூடிய மிகையான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறக்கமே இல்லாத உழைப்புக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சார்ந்தவங்க ஸ்வேத விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PL.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மறக்க முடியாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள். ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய, ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய, அடமானம் வைத்த பொருட்களை மீட்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொடர் கதையான உறவுகளில் விடுகதை உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க சுவாமி கும்பேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QM. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.